இந்த கோயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 700 வருஷம் பழமையான கோயிலுங்க. பாண்டியர்களாக கட்டப்பட்ட கோவில். மதுரை பாலமேடு. சிவர தடிமனை பாருங்கள் பெருசாக இருக்குண்ணா. சரிதா, இங்கே ஒரு லேயரு, இது ஒரு லேயரு. ஸோ கோபுரம் இருந்துச்சா எனக்கு தெரியல. ஸோ உள்ளே போகிறதுக்கு இவங்க துவால பாரகர்னு சொல்லுவாங்களா, அவங்களாம் அது தெரியல, எனக்கு கரெக்டாக தெரியல. பட் மாலையெல்லாம் பொறுக்க சாமி கும்பிட்டுருக்காங்க. இங்கே பாருங்க, அப்புறமா இடிஞ்ச தருவாயில் தான் இருக்குது. தண்ணி உள்ளே ஒழுகுது, மலைஞ்ச தண்ணி. ஸோ விளக்கெலாம் ஏற்றப்பட்டிருக்கு. பால் வந்திருக்காங்க. பெருமாள் நான் சிலை இல்லை, அது சிலை வடிவில் கல்ல மாதிரி தான் இருக்குது. அப்படியே இந்த கோயிலில் உள்ளே என்ட்ரானு பாருங்கள். சிலைகளை கையில் அறுவாச்சி பண்ணிக்கிருக்காரு, கருப்பசாமி நினைக்கிறேன். அந்த வரேன்பா. நாகம்மா கோயிலா இல்லை, சிலை அவங்க வச்சுருப்பாங்க நினைக்கிறேன். ஆனால் பெருமாள் கோயில் தான், இவங்க சிலை வச்சுருக்காங்க. யானை கல்வெட்டு இருக்குது. இது யாழியோட கல்வெட்டு. விளக்கு இருக்குது. உள்ள குழவி தெரியுதுங்க. ஸோ உள்ளே வந்து நாகம்மாளோட சிலைகள் தான் உள்ள இருக்குது, சிற்பம். கிளியராக இருக்கணும்னு தெரியல, அவ்வளோ இருட்டாக இருக்குது. ஐயோ வவால் பறக்குது. ஏன்னா வவாலை பாருங்கள். சரிம்மா, சைடில் போய்ட்டு அந்த கோயில் கோபுரத்தை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃப்ளாஷ் இருக்குதுப்பா சைடில். அங்கே இருக்கதான் என்ன சாமின்னு தெரில. ஆனால் சைடில் போக வாய்ப்பு இல்லை, ஏன்னா பாதை சரியில்லை. பாருங்க, அப்புறம் சீன்றமாக இருக்குது. பட் மறுபடியும் இந்த கோயிலை மீட்டமைக்க முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா ரொம்ப சிலம் ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டம். இதுமாதிரி ட்ரை பண்ணிக்காங்க, சிலலாம் கட்டிருக்காங்க மேலே. இதுமாதிரி விட்டுட்டாங்க. நாங்கள் பாருங்க, ரொம்ப உடஞ்சிருச்சு. 2 சுவர், இந்த வெளிப்புற சுவர் வந்து, அதாவது சென்டரில் வந்து செங்கல் வச்சுருக்காங்க, அது இடிஞ்சிருச்சு. அதுக்கு அவுட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல் வச்சுருக்காங்க, தெரியுதா? இந்த கல்லுமே இடிஞ்சிருச்சு, இதுவும் இடிஞ்சிருச்சு. உங்களுக்கு அந்த சுவர் இடிஞ்சிச்சு. உட்புற சுவரமே சிதறம் அடைஞ்சிருச்சுங்க. அதனால் அந்த கோயிலை மறுபடியும் மீட்டமைக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, அவங்களுக்கு பின்னாடி போக முடியாது பார்க்குறேன். பின்னாடி போக முடிஞ்சால் அவங்களுக்கு கவர் பண்ணுறேன்.